ஹாய் பசங்களா, இது பாத்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட். என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை போட்டு நீங்க எல்லாருமே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங்க்கு இன்எலிஜிபிள். சரிங்களா? லிஸ்ட் எந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பாருங்க 58 பக்கம் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா 1 or 2 ஸ்லைட்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீடைல் தான். அப்ப யோசிச்சு பாரு, ஒரு பேர்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. they are ineligible. So ஏன் சார் ineligible? So கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் இதுல வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாரு, 58 பக்கம் இங்க வரும், எவ்வளோ லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் ineligible சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ 7.5 கவர்மெண்ட் கோட்டால தான் வரீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டால யார் யாரெல்லாம் ineligible இருக்கீங்கன்னு பாத்துக்கோ. சரியா? இங்க பாரு 7.5 கோட்டால இந்த ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே இப்ப நான் உட்காந்து வீடியோல காட்ட முடியாது. இதுக்கான டாக்குமெண்ட் நான் உனக்கு தனியா கொடுத்துடுறேன். சரியா? அதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் வாட்ஸ்அப் நம்பர்ல நீ மெசேஜ் பண்ணு, நான் உனக்கு டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். சரியா? இல்ல அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, பட் சேனல் நம்ம பேச முடியாது. ஓகே, ஸோ உங்களுக்கு டீடைல் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா 8098829578 இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி இந்த ஷீட் வேணும்னா ஷீட் கொடுத்துட்றேன். சரியா? அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல்ல இது எல்லாத்தையும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நல்லா பாரு, எதனால சார் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்எலிஜிபிள்? ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங் நீங்க எலிஜிபிளா இருக்கணும், நீங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருக்கணும். நீங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சார் ஆதாரம்? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ நிறைய பேர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்திருக்கீங்க. சார் இனிமேல் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா? அப்படிலாம் கிடையாதுரா. நீங்க இனிமேல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய டைம் இந்த லைவ்ல எல்லாம் வரப்ப சொல்லியிருந்தேன், நீங்க இன்எலிஜிபிளான என்ன பண்ணணும். ஸோ அதுதான் இப்ப நீங்க பார்க்கணும். சரியா? கீழே கொடுத்துருக்க நம்பர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் எலிஜிபிள் as per document submitted by them or because of lack of document or other reason. So என்ன ரீசன்? எங்க சார் நான் தெரிஞ்சுக்கிறது என்ன ரீசன்னாலனா, இங்க பார் போர்ட்டல் லிங்க் ஆஃப் கிரேவியன்ஸ் இருக்கா? இதுல 2 லிங்க் இருக்கு. சரியா? இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இருக்கு. ஸோ இங்க வந்து உன்னோட ஐடியும் பாஸ்வேர்டு போட்டு நீ லாகின் பண்ணிக்கோ, உனக்கு கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா இங்க பாரு சார், கவர்மெண்ட் கோட்டாக்கு இன்எலிஜிபிளா இருக்கவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. புரிஞ்சா? ஓகே, டிப்ளோமால போயிடக்கூடாது, தெளிவா பார்க்கணும். சரியா? ஏன்னா இங்க கிரேவியன்ஸ் லிங்க் வந்து டிப்ளோமா பசங்களுக்கு இருக்கு, எம்பிபிஎஸ்க்கு இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இருக்கு. கரெக்டான லிங்க்ல எப்பக்குள்ள இந்த டாக்குமெண்ட் சரி பண்ணணும். ஸோ நல்லா பாரு, கேண்டிடேட் இஃப் தே ஹேவ் கிரீவியன்ஸ் தே ஹேவ் டு மேக் த டெசிஷன். ஸோ லாகின் பண்ணி ஒரிஜினல் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீ லாகின் பண்ணிக்கோ. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். ஸோ எந்த டாக்குமெண்ட் இல்ல, முக்காவாசி பேருக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் இஷ்யூவா இருந்திருக்கும். சரியா? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்எலிஜிபிளா இருக்கிறதுக்கு ரீசன் வந்து கம்யூனிட்டி. நீங்க வந்து இன்எலிஜிபிள் ஃபார் கம்யூனிட்டி. ஓசி கேட்டகிரிக்கு எலிஜிபிள்னு போட்டிருக்கோம். ஓசி கேட்டகிரி இப்போ யோசிச்சு ஒரு பையன் வந்து எம்பிசி கேட்டகிரி, அவன் ஓசி கேட்டகிரிக்கு எலிஜிபிள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் எம்பிசி கேட்டகிரின்னு அர்த்தம். புரியுதா? அப்ப நீங்க எம்பிசிக்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். இதுதான் சிம்பிளான மீட்டிங். ஸோ எல்லா கேண்டிடேட் ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. என்ன செக் பண்ணணும் சார்? வெதர் ஐ எம் எலிஜிபிள் ஆர் நாட். அதே மாதிரி கேட்டகிரியில நீ எலிஜிபிளா இருக்கியா? தமிழ்நாடு கவுன்சிலிங்ல மட்டும் எலிஜிபிளா இருக்கக்கூடாது. உன்னோட கேட்டகிரி என்னவோ அந்த கேட்டகிரிக்கு நீ எலிஜிபிளா இருக்கியான்னு செக் பண்ணிக்கோ. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சரியா? இந்த விண்டோ ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிருந்துச்சு 27ஆம் தேதி. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ 7ஆம் தேதி 2 நாள் டைம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வருதுக்கு 10ஆம் தேதி ஆயிரும் நான் நினைக்கிறேன். ஓகே, 9, 10ஆம் தேதி தான் ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ல வேணா டெலிகிராம் வாட்ஸ்அப்ல கொடுத்துறேன், டெலிகிராம்ல இருக்கு, நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்லோட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வெப்சைட்ல போய் பாரு, கவர்மெண்ட் கோட்டா ஜெனரல் இன்எலிஜிபிள். சப்போஸ் ஒருத்தவன் கவர்மெண்ட் கோட்டாக்கு இன்எலிஜிபிள்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரீசன் ஆஃப் இன்எலிஜிபிலிட்டி கேன் பி வியூட். நீங்க லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதை பார்த்துக்கோ. 7ஆம் தேதிக்குள்ள லாகின் பண்ணி செக் பண்ணோம். மெயினான ரீசன் வந்து என்ன டாக்குமெண்ட் இருக்காது, நேட்டிவிட்டி இருக்காது. இல்ல சார் இன்எலிஜிபிலிட்டி என்னென்ன ரீசன் கொடுக்குறாங்கிறது எனக்கும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லி நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ சார் நான் இதுக்கு இன்எலிஜிபிள், ஸோ இதான் ரீசன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லுங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டால யாரெல்லாம் இன்எலிஜிபிள் பார்த்துக்கோ. கவர்மெண்ட் கோட்டால இன்எலிஜிபிள் தமிழ்நாடு கவுன்சிலிங் நீ பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, உனக்கு ஆல் இண்டியா கோட்டா மட்டும்தான் இருக்கு. அதனால தேவையான டாக்குமெண்ட்டை ப்ராப்பரா ரெடி பண்ணு. ஓகே, உனக்கு டவுட் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா என் நம்பர் சொல்லியிருப்பேன், அந்த நம்பர்ல எனக்கு மெசேஜ் பண்ணு. கால் பண்ணாத, மெசேஜ் மட்டும் பண்ணிக்கோ. எல்லாம் ஜென்ரலா இன்எலிஜிபிள். ஓகே, கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் இன்எலிஜிபிள், கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் இன்எலிஜிபிள். ஜென்ரல் இன்எலிஜிபிள்னா உன்கிட்ட நேட்டிவிட்டி தான் இருக்காது மெயினா.
இந்த கேட்டகிரிக்கு இன்எலிஜிபிள் ஆனீங்கன்னா இந்த கேட்டகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஜென்ரல் இன்எலிஜிபிள். பேருக்கான நேட்டிவிட்டியில பிரச்சனை இருக்கு. வேற எந்த சர்டிஃபிகேட் ஜென்ரல் இன்எலிஜிபிள் கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லுங்க. என்ன ஜென்ரல் இன்எலிஜிபிள்? இது வரைக்கும் கவர்மெண்ட் போட்டாக்கே ஜென்ரல் இன்எலிஜிபிள். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா 20% சிஎம்சி வெள்ளூர்ல கவர்மெண்ட் கோட்டாயின் சிஎம்சி வெள்ளூர் இருக்கு. இதுல யாரெல்லாம் இன்எலிஜிபிள்? ஓகே, following candidates are found to be not eligible under 20%. இதுல பேசிக்கலி பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கானது. ஸோ கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கானது நீங்க அதை போய் வாங்கணும். சரி, கேண்டிடேட் who are not native of தமிழ்நாடு and have not produced the required minority certificate. 20% சிஎம்சி சீட் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருக்கணும். ஸோ தமிழ்நாடு கூட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், அதான் டொமிசைல்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஸோ அது 2 இருந்தாதான் நீங்க எலிஜிபிள். ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணி இன்எலிஜிபிள்னா இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்காங்க, பட் தே ஆர் நாட் எலிஜிபிள். சரியா? ஐஆர்டி வார்டுல யாரெல்லாம் இன்எலிஜிபிள்? யாரெல்லாம் ஐஆர்டி வார்டோட சர்டிஃபிகேட் கொடுக்கலையோ, இல்ல ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க, அது ஐஆர்டி வந்து என்ன பண்ணிருச்சு, அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து ஐஆர்டியில் வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆனவங்க. ஸோ என்ன பண்ணணும்? போய் வெரிஃபை பண்ணணும் உங்க டாக்குமெண்ட்டு. இப்ப பாரு, கவர்மெண்ட் போட்டா ஓசிக்கு எலிஜிபிளா இருக்கீங்க, ஓப்பன் கேட்டகிரிக்கு எலிஜிபிளா இருக்கீங்கன்னா நீங்க எந்த கேட்டகிரியில அப்ளை பண்ணீங்களோ, தட் மீன்ஸ் நீ எம்பிசி. ஆனா நீ ஓசில எலிஜிபிளா இருக்கேன்னா நீ எம்பிசில எலிஜிபிள் கிடையாதுன்னு அர்த்தம். இதை தெரிஞ்சுக்கோ. ஓகே, அப்ப இந்த நம்பர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓசி கேட்டகிரிக்கு எலிஜிபிள், ஆனா அவங்க கம்யூனிட்டிக்கு இன்எலிஜிபிள். இந்த லிஸ்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓசி கேட்டகிரியில மட்டும்தான் வருவீங்க. சரியா? சப்போஸ் நீ வந்து ஏதாச்சும் ஒரு கேட்டகிரி ஸ்டூடெண்ட்னா அந்த கேட்டகிரிக்கான கேட்டகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண நீ அதுக்கு எலிஜிபிள் ஆகிடும். 7.5 ரிசர்வேஷன்ல பாத்தீங்கன்னா இஎம்ஐ டேட்டா வந்து மேட்ச் ஆகல, இல்ல போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்க அட்டாச் பண்ணாம இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் இஎம்ஐ டேட்டா வந்து மேட்ச் ஆயிரும். ஓகே, சப்போஸ் நீ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு 7.5க்கு இன்எலிஜிபிள். சப்போஸ் நீ வந்து இந்த போனஃபைட் அட்டாச் பண்ணாம இருக்கன்னா உனக்கு கிடைக்காது. ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அட்டாச் பண்ணி 7ஆம் தேதி உள்ளார நீங்க அதுக்குள்ள போங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் எலிஜிபிள், யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகே, யார் யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்எலிஜிபிள், இது ஒரு 31 பக்கம் லிஸ்ட் போயிருக்கு. புரிஞ்சா? டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்காதனால தான் மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்எலிஜிபிளா இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாலே இன்எலிஜிபிள், நீங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இல்லை. ஏன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் வந்து தமிழ்நாடு பசங்களுக்கு மட்டும்தான். அப்ப இத்தனை பேர் இன்எலிஜிபிள், நீங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை என்ற கிளியர் கட் அர்த்தம். புரிஞ்சா? அப்ப நீங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் 1-2 சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. அப்பா இவ்வளோ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் பாரு, லிங்குவிஸ்டிக் தெலுங்கு இல்லைன்னா மலையாளம் மைனாரிட்டி. ஸோ இந்த லிங்குவிஸ்டிக் இந்த தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி கிடையாது. முஸ்லீம் மைனாரிட்டி வந்து ஆல் இந்தியா போர்ட்டல்ல தான் வரும். ஸோ தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டிக்கு இன்எலிஜிபிள் யார் இருப்பா? தமிழ்நாடு சர்டிஃபிகேட். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடுல நீங்க தெலுங்கு மைனாரிட்டி, நீங்க மலையாளம் மைனாரிட்டி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாதான் நீங்க இது வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள்னா அவங்களோட லிஸ்ட் இருக்கு. ஸோ இதுல உங்க பேர் இருக்குன்னா நீங்க இதை ரெடி பண்ணிக்கோங்க. புரிஞ்சா? அதே மாதிரி பாரு, சிஎம்சில மேனேஜ்மெண்ட் கோட்டா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் ஒரு 50 சீட்ல வந்து ஒரு சில ரிசர்வேஷன் இருக்கும். 38 சீட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த 38 சீட்ல நீங்க வந்து என்ன பண்ணணும்? கேண்டிடேட் அப்ளைட் ஃபார் சிஎம்சி 38 seats. So இது வந்து diocese by diocese இருக்கும் பாத்தீங்க. under diocese quota will be selected based on recommendation of Christian Medical College, Vellore and the general eligibility under Tamil Nadu. யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிளோ அவங்களாம் தயவு செய்து போய் சர்டிஃபிகேட் தேட ஆரம்பிச்சிரு. 7ஆம் தேதி தான் டைம் இருக்கு. ஓகே, 7ஆம் தேதிக்குள்ளார ரெடி பண்ணிப்போம். என்ஆர்ஐ போர்ட்டல்ல யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள்னு அந்த லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ஆர்ஐ போர்ட்டல் ஜென்யூனா என்ஆர்ஐ போட்டாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. இந்த மொத்த டாக்குமெண்ட் நான் கொடுத்துட்றேன். சரியா? டிஃப்ரெண்ட் கேட்டகிரியில இருக்கீங்க, ஜென்ரல் இன்எலிஜிபிள், ஒரு சில விஷயம் மட்டும் இதை நோட் பண்ணிக்கோ. ஓசிக்கு எலிஜிபிள்னா நீ வந்து கேட்டகிரி வைஸ்ல இன்எலிஜிபிள்னு அர்த்தம். சரியா? சார் நான் ஓசிக்கு எலிஜிபிள், சந்தோஷப்படாத, நீ கேட்டகிரியில இன்எலிஜிபிள். ஸோ கேட்டகிரியில உனக்கு சீட் வேணும், அந்த கோட்டா வேணும் அப்படின்னா நீ கேட்டகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணு. ஓகேவா? டவுட் என் வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுத்துருப்பேன், அதில் செக் அவுட் பண்ணி பாருங்க. டீட்டெயில் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்துடும். தேங்க்யூ ஸோ மச்.